நம்ம இப்போ செய்ய போகிறது கருவாடு தொக்கு. அதுக்கு கருவாடு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு செய்ய வேண்டியது எண்ணெய், கடுகு, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணிங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கிறோம். போட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டாச்சு. வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு எடுத்து வச்சு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலை போட்டு 2 சாப்பிட்டு கரைச்சிட்டு தண்ணி ஊற்றிடணும். இது கொஞ்சம் நேரம் ஆனதும் முடிஞ்சிடும். இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிச்சு கருவாடு தொக்கு ரெடி ஆகி போச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ் தாங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.